நைக்கி இன்ட்ராக்ட் ரன்னை டெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இதோட டீட்டெயில் ரிவ்யூ. நைக்கி எவ்ரி இயர் நிறைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஷூஸை லான்ச் பண்ணுறாங்க இந்தியாவில். அதில் ஒரு 6 டிஃப்ரெண்ட் ஷூஸை நான் பிக் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி இங்கே ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கேன். இது 5th ஷூ ஃப்ரம் தட் சீரியஸ். இந்த ஷூ எனக்கு ஏன் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்து நான் ஏன் பை பண்ணேன் அப்படின்னா, இதை நான் வந்து ஸ்டோரில் ட்ரை பண்ணும்போது எனக்கு 4 ஃபுட்டில் ரொம்ப ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. அண்ட் தென் 4 ஃபுட் ஸ்டேபிளாக இருந்த மாதிரி எனக்கு தோணுனால இந்த ஷூவை நான் பை பண்ணி டெஸ்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணேன். ஸோ இந்த ஷூ இந்தியாவில் 7,000லேருந்து 9,000 ரேஞ்சில் அவங்க ரீட்டைல் ப்ரைஸ் லான்ச் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அந்த ப்ரைஸுக்குலாம் நான் வந்து லான்ச்சிங் ப்ரைஸாக நான் சொல்லவே மாட்டேன். பிகாஸ் இதெல்லாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் சொல்லக்கூடாது. ஒரு 3,000லேருந்து 6,000 ரேஞ்சில் தான் அவங்க லான்ச் பண்ணணும். எனிவே நைக்கி இஸ் நைக்கி, நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அண்ட் தென் இந்த ஷூ வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரீமியம் ஷூ. இதில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் அண்ட் ஃபோம் எல்லாமே அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பிகினர் லெவல் என்ட்ரியில் ஒரு ப்ரீமியமான ஒரு ஷூஸ்ன்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த ஷூ எனக்கு ஆஃப்டர் டெஸ்டிங் எனக்கு இதோட பாசிட்டிவ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஷூ எனக்கு எதுக்கு பிடிச்சதோ அது எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. அதாவது 4 ஃபுட்டில் எனக்கு ரொம்ப ரொம்ப பயங்கர ப்ரீத்தபிளாக இருக்குது. அதுக்கு காரணம் இதில் யூஸ் பண்ணியிருக்க அந்த அப்பர் மெட்டீரியல், ஒரு நிட்டட் லைக் அப்பர் மெட்டீரியல். ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த அப்பர் ஸ்டைல், இந்த மெட்டீரியலை தான் அவங்க ப்ரீமியம் ரேசிங் ஷூஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு 30,000 ருபீஸ்க்கு நைக்கியோட ஷூவில் என்ன அப்பர் யூஸ் பண்ணாங்களோ அந்த அப்பரை தான் இந்த ஷூவில் கொடுத்துருக்காங்க. அதனால் ஹைலி ப்ரீத்தபிளாகவும் இந்த அப்பர் இருக்குது. ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு ஷூ. இந்த ஷூ 250 கிராமுக்கு கம்மியாக தான் இருக்குது யூஎஸ் எனக்கு. அதை விட ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு நான் ரன் பண்ணும்போது. அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ ஓவரால் அந்த ஷூ ரொம்ப லைட்டராகவும் ஹைலி ப்ரீத்தபிளாகவும் 4 ஃபுட்டில் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கிறனாலேயே எனக்கு இந்த ஷூ வந்து ரன் பண்ணும்போது எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாத மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அதுதான் இதோட பிக்கஸ்ட் பாசிட்டிவ். செகண்ட் பாசிட்டிவ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதோட மிட்சோல். இந்த 6 டிஃப்ரெண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஷூஸில் நான் ஹையாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன் கம்ஃபி ரைட். அதுதான் ஒரு புது ஃபோம் லான்ச் பண்ணாங்க நைக்கி. அது எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக போயிடுச்சு. பட் நான் எந்த ஃபோமை நான் எக்ஸ்பெக்டே பண்ணலையோ, அதாவது இந்த ஃபோம் பைலான் ஃபோம் ஒரு EVAக்கு ஈக்குவலான ஒரு ஃபோம். இந்த ஃபோமை நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. பட் இந்த ஃபோம் தான் ஹைலி குஷன்டாகவும் நல்ல ஒரு ஃபன் ரைடை கொடுக்குற ஒரு ஃபோமாக இருக்குது ஃப்ரம் நைக்கி. ரெவல்யூஷன் 8 எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதோட அப்பரும் அதோட ஓவரால் ஷூவோட டிசைன் ஃபேக்டர் தான் எனக்கு பிடிக்கல. அதாவது ரொம்ப ஸ்டேபிளான ரைடை தரல. பட் இந்த ஷூவில் அதே ஃபோம் நல்ல ஒரு சாஃப்டான ஒரு ரைட் கொடுக்குது வித் மோர் ஸ்டேபிள்னஸ். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதுதான் இதோட பிக்கஸ்ட் பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். எனக்கு இதில் இருந்த ஒரு நெகட்டிவ் என்னென்னா, இதோட அவுட் சோல் வந்து ஒரு சாஃப்டான ஒரு ரப்பர் அவுட்சோல் கொடுத்ததுனால இதோட டியூரபிலிட்டி வின்ஃப்ளோ மாதிரியோ குவஸ்எக்ஸ் மாதிரியோ உங்களுக்கு வந்து ஒரு 800 கிலோமீட்டருக்கு வருமானா எனக்கு டவுட்டு தான். ஒரு 500லேருந்து 600 கிலோமீட்டர் வரலாம். அதுக்கப்புறம் இந்த ரப்பர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தேய ஆரம்பிக்கும். அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ட்ராக்ஷன் தான் கம்மியாகும். ஒரு வெட்ஃபீல்டில் ஓடும்போது ட்ராக்ஷன் கம்மியாக இருக்கும். மற்றபடி இந்த ஃபோம் வந்து அந்த இம்பேக்ட் ப்ரொடக்ஷன் எனக்கு தெரிஞ்சு நல்லா அது வந்து ப்ரொடெக்ட் பண்ண தான் நான் நினைக்கிறேன். அது ஒன்றே தான் நெகட்டிவ். அண்ட் அஃப்கோர்ஸ் அதர் நெகட்டிவ் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ப்ரைஸ். அது டிஃபால்ட்டாக எல்லா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஷூஸும் நான் சொல்லிடுவேன். இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு கண்டிப்பாக அவங்க லான்ச்சே பண்ணக்கூடாது. இதோட ப்ரைஸ் பாயிண்ட் சம்மர் ஷுட் பி 5,000லேருந்து 6,000. நைக்கி ஃபேனாக இருந்தால் 6,000, நான் நைக்கி ஃபேனாக இருந்தால் 5,000 நீங்கள் கொடுத்து வாங்குற மாதிரி தான் வச்சுருந்துருக்கணும். அன்ஃபார்ச்சுனேட்லி as I said, நைக்கி இஸ் நைக்கி, நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அது ஒன்று தான் எனக்கு வந்து அதை தவிர வேறு எந்த நெகட்டிவுமே எனக்கு தெரில. முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இந்த ஷூவோட டிசைன் ஃபேக்டரில் இருந்து அண்ட் தென் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் எல்லாமே ஒரு ப்ரீமியமான ஒரு கேஷுவல் வாக்கிங் அண்ட் ஒரு மாடரேட் ஜாக்கிங்காக அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இதை மாடரேட் ஜாக்கிங்னு நான் சொல்ல மாட்டேன். இதில் நீங்கள் நல்லாவே ஜாக் பண்ணலாம். வீக்லி வந்து ஒரு 30லேருந்து 40 கிலோமீட்டர் ஓடலாம். லாங் ரன் 15 கிலோமீட்டர் கூட நீங்கள் ஓடலாம். உங்கள் பேஸ் எனிவே ஃப்ரம் 6லேருந்து எனி பேஸ் வரையும் நீங்கள் இதில் ஓடலாம். அண்ட் இட் இஸ் நாட் அ ஸ்டெபிலிட்டி ஷூ அண்ட் இட் இஸ் நாட் ஃபார் ஆங்கிள் சப்போர்ட்டுக்குலாம் சுத்தமாக அதில் எதுவுமே இருக்காது. பிகாஸ் அந்த லெவலில் உங்களுக்கு வந்து இதில் உங்களுக்கு வந்து அந்த ஹீல் பேடிங்லாம் உங்களுக்கு ஹீல் பேடிங் இருக்கும், ஹீல் கவுண்டர் இருக்காது. ஹீல் பேடிங் ஒரு நைஸ் லுக்கிங் ஹீல் பேடிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் அமேசிங்கான கலர்வேஸ், சூப்பரான கலர்வேஸ் தான் வந்திருக்கு. ஸோ இந்த ஷூவை நான் சொன்ன மாதிரி ப்ரைஸ் பாயிண்ட் 5,000க்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக நான் சொன்ன அந்த ப்ரொஃபைல் இருந்தால் வாங்க. இந்த ஷூ யாருக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிகினர், நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு நைஸ் லுக்கிங் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் ஒரு ஷூ வேணும் ஃப்ரம் நைக்கி அப்படின்னா நீங்கள் செக் பண்ணலாம். வீக்லி மைலேஜ் 30லேருந்து 50 கிலோமீட்டர் இருக்குது. ஆவரேஜ் பேர் 6லேருந்து எனிதிங் அபோவில் இருக்குது. அண்ட் தென் உங்களுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி பிரச்சனை இல்லை, ஆங்கிள் சப்போர்ட்லாம் தேவையே இல்லை. அண்ட் தென் 4 ஃபுட் நல்லா ஒய்டராலாம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஷூவை செக் பண்ணலாம். நான் சொன்ன அதே பட்ஜெட் தான், லெஸ் தென் 6,000க்கு உங்களுக்கு கிடைக்குது. நைக்கி ஃபேனாக இருக்கீங்கன்னா இந்த ஷூவை அந்த மற்ற ஷூஸை விட எனக்கு இந்த ஷூ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் நைக்கி ஃபேன் இல்லை அப்படின்னா
ஒரு 4500 கம்மியாக உங்களுக்கு ஒரு ஷூ கிடைக்குதுன்னா ஹைலி டியூரபிளான ஒரு நல்ல ஒரு குஷன் ஷூவாக நான் அதை சொல்லுவேன். இந்த ஷூக்கு ஆல்டர்னேட் நிறையா ஷூஸை நான் சொல்லுவேன். ஏசிக் ஜெல் எக்ஸைட் மாதிரியான எனக்கு ஃபீல் ஆச்சு. ஜெல் எக்ஸைட் இதை விடவே மச் குஷன்டாகவும் ஹை ஸ்டாக்கில் வந்திருக்க ஒரு ஷூ. இதுக்கு ஆல்டர்னேட் 3500 நான் அதை அடிக்கடி பார்க்குறேன். அதெல்லாம் 3500 கிடச்சினா கண்ண முடி நீங்கள் அதை வாங்கிடலாம். நல்ல ஸ்டேபிளான ரைட். இன்ஃபேக்ட் இதோட பிக் பிரதர்னே சொல்லுவேன். பல்ஸ் 16 இருக்குது, அது வந்து நிம்பஸ் பேபின்னு சொல்லுவேன். அண்ட் தென் ஃப்ரம் அடிடாஸில் ரெஸ்பான்ஸ் சூப்பர் இருக்குது. ஸ்விட்ச் ரன் மை ஃபேவரட் மேக்ஸ் குஷன் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஷூ இன் 2025 நான் ஸ்விட்ச் ரன் நான் சொல்லுவேன். அண்ட் தென் தே ஹேவ் ஃப்ரண்ட் ஃபால்கன் ஒன்று இதே மாதிரி தான் சிமிலரான ஒரு அவுட் சோல், சிமிலரான ஒரு ரைடு. இதை விட இன்னும் கொஞ்சம் டியூரபிள் கம்மியாக தான் வரும் அதில். அண்ட் தென் ஃப்ரம் பூமாவில் கேலக்ஸி ப்ரோ அண்ட் ஃபியூஷன் ப்ரோ இருக்குது. அண்ட் ஃப்ரம் நைக்கிலேயே நீங்கள் இதில் கேட்கணுன்னா ரெவல்யூஷன் 8 has a same foam, in fact slightly softer than this, but durability இது மாதிரி வருமானு எனக்கு தெரியல அப்பரை பொறுத்த வரைக்கும். அண்ட் இதெல்லாம் நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டாக நீங்கள் பார்க்கலாம். இந்த ஷூ எனக்கு வந்து அந்த பட்ஜெட் சீரியஸில் டிசப்பாயிண்டிங்காக இல்லாமல் இருக்கிற வெரி ஃபியூ ஷூஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் மீ. இந்த ஷூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஷூவை வேறு எந்த ஷூவோட கம்பேர் பண்ணுன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதை கம்பேர் பண்ணி இங்கே உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லவ் யூ ஆல். ஹாப்பி ரன்னிங். பீஸ்.